ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரவை சேமியா வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் நம்மளுக்கு தேவையானது ரவை ரவை நம்ம ஃப்ரை பண்ணி ரோஸ்டட் விற்கும். இல்லைனா நீங்கள் தனியாக கூட வாங்கிட்டு வறுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் சேமியாவும் கடையிலே வறுத்த சேமியா விற்கும். இல்லைனா நீங்கள் வாங்கிட்டு வறுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறமா தயிர், இது அரிசி மாவு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மீதி திங்ஸ்லாம் நடுவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்போ காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. வறுத்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆல்ரெடி குட்டி குட்டியாக தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் நீட்டு சேமியா வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அது குட்டி குட்டியாக ஆகிடும். ஸோ சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதை நம்ம இது பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவையை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கர்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம். நல்லா தெரியும், இது நல்லா ஊறிட்டுருக்கு. இந்த சேமியாலாம் நல்லா மசிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா சாப்பிட்றப்போ குத்தோம் நம்மளுக்கு. ஸோ பரவாயில்ல. ஸோ இது கூட நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன், உப்பு, கரம் மசாலா. நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட அரைச்சி இல்லைன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமே நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா வடை பண்ணுற மாதிரி கேரட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக கையில் நம்ம எண்ணெய் தடவிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சதில் ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் கட்லெட் மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு கட்லெட் மாதிரி இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துட்டு இதில் அப்படியே நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம்.